அயதுல்லா அலி கமேனியை வந்து கொலை செய்ததுக்கு அப்புறம் அது முடிஞ்சிடும் எதிர்பார்த்தாங்க. நிலப்பரப்பு பெரிய நிலப்பரப்பு, நம்மை அழிப்பதற்கு ஒரு நாள் இங்கிருந்துதான் ஏவுகணை ஏவப்படும் என்று ஈரானுக்கு தெரியும். ஆனா ஈரானோட நிலப்பரப்பு சம்பந்தம் இல்லை. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நிலப்பரப்பு 2000 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. ஈரான் கேட்பது என்னன்னா, இந்த போர் நிறுத்தத்தை நேட்டோ முன்னெடுக்கணும், இந்த போர் நிறுத்தத்தை பிரிக்ஸ் முன்னெடுக்கணும். 41 நாடு நீ வாங்கிட்டு இருக்கோம், பல்வேறு நாடுகள் வாங்கி சிலிண்டர் கிடைக்கல. டிஎஸ்பி நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. ஓயாத யுத்தம் ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எல்லாம் சேர்ந்து இதோடைய பாதிப்பு உலகம் முழுக்க இப்ப ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நாள்ல உலகத்துல முதல் முறையா பிலிப்பைன்ஸ் அவசர நிலை பிரகடனம் பண்ணியிருக்காங்க எரிபொருள் பற்றாக்குறையினால. ஆனா அந்த நாட்டுல மட்டும்தான் எரிபொருள் பற்றாக்குறையா அப்படின்னா உலகம் முழுக்கவே இது பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த யுத்தம் சம்பந்தமாகவும் இந்த யுத்தத்துடைய தாக்கம் சம்பந்தமாகவும் சில விஷயங்களை பேசுறதுக்காக எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்களை நாம சந்திக்க வந்திருக்கோம். அவரை முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். தொடர்ந்து இது சம்பந்தமா அவர்கிட்ட நம்ம பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திப்பு. எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். சரி, இந்த யுத்தம் திடீர்னு இந்த ரம்ஜான் மாசத்துல ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல ஆரம்பிச்சதுனாலதான் நம்ம உங்களை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா இந்த யுத்தத்துடைய தீவிரம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. எப்பவுமே ஒரு யுத்தம் ஆரம்பிச்சது அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 4 நாள் 5 நாள், அதுக்கப்புறம் அது குறையதான் ஆரம்பிக்கும் அதோடைய தீவிரம். ஆனா இது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. அரபு நாடுகளுடைய அந்த பொருளாதாரமே விழக்கூடிய நிலைக்கு இப்போ போய்கிட்டே இருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த யுத்தம்? யுத்தம் வந்து 4 நாள்ல முடியணும்னு அவசியம் இல்லை. இப்ப ரஷ்யா உக்ரைன் யுத்தம் எத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அது வந்து உலகத்தை பாதிக்கல. ரஷ்யாவையும் உக்ரைனையும் பாதிச்சது அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை, அந்த கிரீமியாங்கிற அந்த இடத்துக்காக சண்டை, அது உலகத்தை பாதிக்கல. ஆனால் சில யுத்தங்கள் தான் உலகத்தை பாதிக்கும். அதில் முக்கியமானது இந்த ஈரான் யுத்தம். இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தம் ஆரம்பித்து 25 நாட்கள் தான் ஆயிருக்கு. ஆனா அதற்குள் இன்னைக்கு உலகம் ஸ்தம்பித்து போயிருக்கிறது. காரணம் என்ன? இந்த எரிபொருள், எரிசக்தி பிரச்சனை, எல்பிஜி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து வர வேண்டியிருக்கு, உலகத்து முழுவதற்கும் சென்று சேர வேண்டியிருக்கு. இப்ப அந்த இடத்துல யுத்தம் என்பது அந்த நாட்டை மட்டும் பாதிக்காது, உலகத்தை பாதிக்கும். ஈரான் மட்டுமல்ல, ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கின்ற கத்தார் பாதிக்கப்பட்டிருக்கு, சவுதி அரேபியா பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் வந்து அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் என்பது கிட்டத்தட்ட பாரசீக வளைகுடா, ஓமன் வளைகுடா அதனுடைய ஒட்டிய ஒரு பகுதி. இது பெண்ட் ஸ்ட்ரைட், அந்த 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 ஹார்மோஸ்ங்கிற அந்த 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இது வழியாகத்தான் நீங்க கத்தாரில் இருந்தோ சவுதி அரேபியால இருந்தோ மேற்கு ஆசிய நாடுகள் இருந்து கொண்டு வரணும் கச்சா எண்ணெய். இப்ப இன்னைக்கு நிலைமைக்கு வந்து உலகத்தில் அதிகமான கச்சா எண்ணெய் எங்கு எடுக்கப்படுகிறது என்றால், வெனிசுவேலாவுக்கு அப்புறம் அதிகமாக எடுக்கப்படுகிற நாடு சவுதி அரேபியாவும் ஈரான் தான், அதுக்கப்புறம் கத்தார். அப்ப இந்த 3 நாடுகளுமே இந்த ஹார்மோஸை சார்ந்து இருக்குது, பிளாக் ஆயிடுச்சு. அப்ப இது வந்து ஈரானுக்கும் தெரியும், எல்லா உலக நாடுகளுக்கும் தெரியும் ஒன்று. அப்ப இன்னைக்கு இந்த ஈரானுக்கான யுத்தம் என்பது அவர்கள் நினைத்தது வெறும் 4 நாள்ல முடிஞ்சிரும், 5 நாள்ல முடிஞ்சிரும். நீங்க சொன்ன மாதிரிதான் 5 நாள்ல முடிஞ்சிரும். அயதுல்லா அலி கமேனியை வந்து கொலை செய்ததுக்கு அப்புறம் அது முடிஞ்சிரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஈரான் அப்படி இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த யுத்தம் வீரியம் எடுத்து இன்னைக்கு வந்து எக்குத்தப்பா போய் நிக்குது. நம்ம கூட கடைசியா அந்த யுத்தம் சம்பந்தமா பேசும்போது ஈரான் வந்து ஒரு கடினமான இலக்குன்னு பேசியிருந்தோம். ஆனா இந்த அளவுக்கு கடினமான ஒரு இலக்கு இல்ல. நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் கூட ட்ரம்புக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஈரான் என்பது மக்கள் தொகையில் வென்றால் ஒரு 5 அல்லது 9 கோடி மக்கள் தொகை இருக்கலாம், 9 to 10 கோடி மக்கள் தொகை. ஆனா நிலப்பரப்பு பெரிய நிலப்பரப்பு. உங்களுக்கு அதிகமான மலைக்குன்றுகள், பாலைவனங்கள், பெரிய நிலப்பரப்பு. இப்ப இந்த நிலப்பரப்பு எல்லாமே இயற்கை சார்ந்த விஷயங்கள். அந்த மலைக்குன்றுகளுக்கு உள்ள இருக்கின்ற எவ்வளவு என்ன இருக்குன்னே தெரியாது. ஒரு 40 வருஷமா ஈரான் வந்து இந்த போரை எதிர்பார்த்தார்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. 79ல வந்து ஈரான் புரட்சி ஏற்பட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 40 வருடங்களாக இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இவர்களுடைய ஆட்சி, அதாவது ஐஆர்ஜிசி சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி குரூப்புடைய ஆட்சி நடக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஈரான் புரட்சிக்கு அப்புறம் நடக்கின்ற ஆட்சி.
இது எப்படின்னா ஒரு ஆள் பவர் சென்டர் கிடையாது. அது வந்து அவருடைய அதிகாரம் பரவலாக்கப்பட்டிருக்கு. அதான் முக்கியம். நீங்க சுப்ரீம் லீடர்னு ஒருத்தர் சொன்னா கூட இந்த சுப்ரீம் லீடர் மட்டும் எந்த முடிவு எடுக்கிறது இல்ல. கவுன்சில் இருக்கு, உயர்மட்ட குழு இருக்கு, மஷூரா பண்ணின்னு சொல்லுவாங்க. மஷூரா பண்ணி தான் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு உயர்மட்ட குழுவிலேயே 13 பேர் இருக்காங்க. 13 பேர் ஹையர் பொசிஷன்ல இருக்காங்க. இவர்கள் எடுக்கின்ற முடிவு. அப்ப 79ல அமெரிக்கா வந்து ஈரான் மேல ஒரு பொருளாதார தடை விதித்த போதே என்னைக்காவது ஒரு நாள் ஈரானோட யுத்தம் வரும் என்று ஈரான் எதிர்பார்த்தது. ஆனா 40 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு பெரிய யுத்தம் வந்திருக்கு. அதனால அவர்கள் இந்த இத்தனை வருடங்களாக தங்களை தயார்படுத்திட்டே வந்திருக்காங்க. இப்ப நீங்க பாருங்களேன், ஈரான் மேல பொருளாதார தடை ஒரு பக்கம், ஈரான்லயும் பாத்தீங்கன்னா அவர்களுக்கும் கச்சா எண்ணெய் இருக்கு, அவர்களை நம்பி இருக்கின்ற நாடுகளும் இருக்கின்றன. ஆனால் அவர்களுக்கு இலகுவாக நீங்க சொல்ற மாதிரி இயற்கையாக அந்த ஹார்மோஸ் அமைந்தது என்பது இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அது இப்ப நீங்க அமெரிக்கா சவுதி அரேபியாவோட நெருக்கமா இருக்கு. வளைகுடா நாடுகளில் அத்தனையும் அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய பேஸை உருவாக்குனாங்க. கத்தார்ல, சவுதி அரேபியால, ஒமான்ல, பஹ்ரைன்ல, அரபு அமீரகத்துல, ஈராக்ல, எல்லா இடங்களிலும் அமெரிக்காவுடைய பேஸ் இருக்கு. இது எதுக்காக உருவாக்குனாங்க? யாருக்காக உருவாக்குனாங்க? இப்படி ஒவ்வொரு பேஸும் உருவாக்கப்படும் போதும் ஈரானுக்கு தெரியும் நமக்காகத்தான் உருவாக்கப்பட்டது, நம்மை அழிப்பதற்கு ஒரு நாள் இங்கிருந்துதான் ஏவுகணை ஏவப்படும் என்று ஈரானுக்கு தெரியும். கண்டிப்பா சவுதி அரேபியால இருந்து கத்தார் ஏவ போறது இல்ல. அது அவர்களுக்கே தெரியும். அவர்கள்ட்ட எப்படி சொல்லி இது பண்ணாங்க? ஈரானால் உங்களுக்கு பிரச்சனை வரும். ஆரம்ப காலத்திலிருந்து அவர்கள் ஷியா பிரிவை சார்ந்தவர்கள், நீங்க சன்னி பிரிவு, அப்ப என்னன்னாலும் உங்களுக்கு உங்க அச்சுறுத்தல், நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கத்தான் வந்திருக்கேன்னு சொல்லி ஏமாத்தி தான் அவர்கள் இருந்தாங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய ஏமாற்றம் இன்னைக்கு அரபு நாடுகள் உணர்ந்திருக்கணும். கண்டிப்பா நடக்கக்கூடிய இந்த யுத்தம் கூட இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்காக தான் சண்டை. அப்ப ஒரு இவங்க காசு கொடுக்கறதா கேள்வி. அப்ப ஒரு சாதாரண சாமானிய மக்களுக்கு தெரிஞ்ச அந்த விஷயம் கூட அரபு மக்களுக்கு தெரியாதுங்களா? தெரியும். அரபு மன்னர்கள் தங்கள் குடும்பத்தை காப்பாத்திக்கிறதுக்காக செஞ்ச வேலை, மக்களுக்காக இல்ல. தான் குடும்பத்தை காப்பாத்திக்கணும், அதிகாரம். ரெண்டாவது தங்களுடைய ஆட்சி மாற்றம் வந்துடக்கூடாது. எல்லா இடங்கள்லயும் வந்து மக்கள் புரட்சி ஏற்படக்கூடாதுல்ல. ஏற்கனவே வந்து அரபு வசந்தம் எகிப்துல ஏற்பட்டுச்சு, துனிசியால ஏற்பட்டுச்சு, லிபியால ஏற்பட்டுச்சு, இப்படி பல்வேறு முஸ்லீம் நாடுகளில், அரபு நாடுகளில் ஏற்பட்டுச்சு. அது மாதிரி வளைகுடா நாடுகளில் வந்து ஏற்படல பாருங்க. அதை ஏற்படாமல் தடுப்பதற்கு நமக்கு அமெரிக்கா துணை வேண்டும் நினைச்சாங்க. அதுக்காக தான் இடம் கொடுத்தாங்க. ஒன்று. இரண்டாவது, இன்னைக்கு கச்சா எண்ணெய் தயாரிப்பு என்பது இன்னைக்கு கத்தார்ல இன்னைக்கு மிக அளவுல இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஈரானுடைய கூட ஸ்டாப் பண்ணிருக்கிறதா அவங்க அபிஷியலா. ஈரானுக்கும் கத்தாருக்கும் இடையில இருக்கின்ற 6000 சதுர கிலோமீட்டர் இவங்களுக்கு இருந்த சவுத் பார்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய பகுதி எல்லாம் சேர்ந்து ஒரு 6000 சதுர கிலோமீட்டர் வந்து இன்னைக்கு கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க, இயற்கை வாயு எடுக்கிறாங்க. உலகத்தில் இருப்பவர்கள் 17 விழுக்காடு அங்கிருந்து வருகின்றதான் கன்சியூம் பண்றாங்க. அதாவது 100 பேர் உலகத்துல மக்கள் இருக்காங்கன்னா 17 பேருக்கு தேவையான கச்சா எண்ணெய், எல்பிஜி அங்கிருந்து தான் வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அப்ப இன்னைக்கு பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் அதை நம்பி இருக்காங்க. இந்த சூழலில் நீங்க சொல்ற மாதிரி இஸ்ரேலுக்காக ஒரு யுத்தம், அவர்களுடைய அகண்ட இஸ்ரேலுக்காக தடையாக இருப்பது ஈரான் தான். நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப இப்படி யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல் வந்து யார் அடிச்சுக்கிட்டு இருக்கா? லெபனான் அடிச்சுட்டு இருக்கா. ஆமா. ஏன்னா அவனுக்கு நிலப்பரப்பு வேண்டும். அவனை பொறுத்தவரை எப்படின்னா 1967 சொல்றேன், 1967 அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்துல அமெரிக்கா வந்தாங்க. அப்போ வந்து அரபு நாடுகளுக்குள்ள இப்படி ஒரு பெருசா இல்ல. ஈரான் அந்த யுத்தத்தை கலந்து கொள்ளல. 7 நாள்ல முடிஞ்சது இந்த யுத்தம். அரபு நாடுகள் சரணடைந்த, ஜோர்டானும் சிரியாவும் எல்லாமே சரணடைந்தார்கள். அப்ப இஸ்ரேல் என்ன பண்ணாங்க? ஜோர்டான்ல ஒரு பகுதியை பிடிச்சுக்கிட்டாங்க, சிரியால இருக்கின்ற ஒரு பகுதியை பிடிச்சாங்க, பாலஸ்தீனத்துல மேற்கு கரையை பிடிச்சாங்க. அப்ப நிலப்பரப்பை விரிவுபடுத்தினாங்க. எகிப்துல பிடிச்சதை மட்டும் ரிட்டர்ன் கொடுத்தாங்க, கொஞ்சம் கொடுத்தாங்க. அவருடைய ஒப்பந்தங்கள் பின்னாடி அப்ப அன்வர் சதாத்தோட ஏற்பட்ட ஒப்பந்தத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொடுத்தாங்க. ஜோர்டானோட ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. அப்ப கூட அவங்க பெருசா என்ன செஞ்சாங்கன்னா, நாங்க இந்த யோர்தான் நதியை மட்டும் விட்டு கொடுக்குறோம்னு சொல்லி பண்ணாங்க. என்ன சொல்றேன்னா, இப்ப இப்படி நிலத்துக்காக அவர்கள் அதை செய்யறாங்க. ஆனா ஈரானோட நிலப்பரப்பு சம்பந்தம் இல்லை. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நிலப்பரப்பு 2000 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. சம்பந்தமே கிடையாது. உங்களுக்கு வந்து இப்ப நீங்க சுத்தி இருக்கிற நாடுகளோட சண்டை போட்டால் ஒரு நியாயம் இருக்கு. ஈரானோட நிலப்பரப்பு அவங்க பகிர்ந்துக்க போறதில்லை. ஏன் ஈரானோட சண்டை என்று பார்த்தால், இவர்களுடைய திட்டத்துக்கு தடையாக இருப்பது ஈரான் மட்டும்தான் அப்படி என்று இஸ்ரேல் நம்புகிறது.
இன்னைக்கு அரபு நாடுகள் கூட தடை இல்லை. சவுதி அரேபியா அமெரிக்காவை மீறி எதுவும் செய்ய போறது இல்ல. ஆனா அரபு ஆட்சியாளர்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது கிரேட்டர் இஸ்ரேல்ன்ற ஒரு ஆபரேஷன் இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ அவங்களே அவங்க வாயாலேயே சொல்றாங்க. இஸ்ரேலுடைய ராணுவ வீரனுடைய ஹெல்மெட்ல ஒரு வரைபடமே இருக்கும். நீங்க பார்த்தா தெரியும். நீங்க அந்த வரைபடத்தை நீங்க வந்து அது விரிவுபடுத்தி பாத்தீங்கன்னா தெரியும். அந்த வரைபடத்தில் இருப்பது எல்லாமே பாத்தீங்கன்னா கிரேட்டர் இஸ்ரேலுடைய வரைபடம். நைல் முதல் யூப்ரட்டிஸ் வரை உள்ள வரைபடம். நைல் எங்க இருக்கு? எகிப்துல ஓடுது. யூப்ரட்டிஸ் எங்க ஓடுது? ஈராக்ல ஓடுது. அதுக்கு இடையில இருக்கின்ற பகுதிகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு சார்ந்தது. அதுல வந்து சவுத் லெபனான் இருக்கு, சிரியாவோட ஒரு பகுதி இருக்கு. இன்னைக்கு சவுத் லெபனான்ல சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த பக்கம் சண்டைனா கூட தான் அடைந்த குறிக்கோளை அடைய வேண்டும் என்று இன்னைக்கு மக்களிடமே பேசுறாரு. பெஞ்சமின் நெதன்யாகு எப்படி மக்களை சரிப்படுத்தி வச்சிருக்காருன்னா, நம்மளுடைய அகண்ட இஸ்ரேலுக்காக இதெல்லாம் செஞ்சு ஆகணும், மக்கள் பொறுத்துக்கணும். ஓப்பனா சொல்றாரு, மக்கள் இதை வந்து பொறுத்துக்கணும், அதுக்காக தான் இந்த சண்டை, இல்லைன்னா சண்டை கிடையாது. இப்ப இது ஒரு பக்கம். இன்னைக்கு வந்து உலகம் இன்னைக்கு சண்டை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்றாலும் இன்னைக்கு உலகம் தத்தளிக்கிறது. நீங்க கூட இந்த பேச்சுடைய ஆரம்பத்துல சொன்னீங்க, பிலிப்பைன்ஸ் இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சியை அறிவித்திருக்கிறது, ஒரு எரிபொருள் எமர்ஜென்சி. இன்னைக்கு பிலிப்பைன்ஸ்ல பெட்ரோல் பல்கள் எல்லாம் மூடப்பட்டு மக்கள் வந்து கொரோனா மாதிரி வீட்டுகளில் முடங்கி இருக்காங்க. ஒரு எரிசக்தி எமர்ஜென்சி, அவசர காலம் சொல்றாங்க. அதே மாதிரி பல்வேறு நாடுகள் இன்னைக்கு வரிசையை அறிவிச்சுட்டே வர்றாங்க. என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு எரிசக்தி தட்டுப்பாடு என்பது மிக மோசமாக இருக்கு. ஏன்னா 25 நாளா ஹார்மோஸ் வழியாக செல்லக்கூடிய கப்பல் இன்னைக்கு வெறும் 7 8 தான். சராசரியாக 80 கப்பல் போகும். சராசரியாக ஒரு நாளைக்கு 80 கப்பல் போனா இப்ப வந்து 25 நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட எத்தனை 200க்கும் மேற்பட்ட கப்பல்கள் போயிருக்கணும். ஆனா எத்தனை கப்பல் போயிருக்கு? அப்ப பார்த்தா ஒரு 50 கப்பல் கூட தேடி இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நாங்கள் அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுடைய அனுசரணையாக இருக்கின்ற நாடுகளுக்கும் திறந்து விட மாட்டோம். அப்ப அதுவும் இன்னைக்கு சிக்கல். இன்னைக்கு பிலிப்பைன்ஸ் கிட்டத்தட்ட அமெரிக்கா ஆதரவு நாடுதான். இன்னைக்கு ஒரு கப்பலும் போகல. அவர்கள் இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க இன்னைக்கு எமர்ஜென்சின்னு. அதை எப்படி சரி பண்ணும்? இப்ப இது மாதிரியான நாடுகளுடைய பிரச்சனை தான் இன்னைக்கு அமெரிக்கா ட்ரம்பை இன்னைக்கு வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு தூண்டு. எப்படி பேசினாரு? மாறி மாறி பேசினாரு. நாங்க போற ஆரம்பிச்சு 4 நாள்லயே முடிச்சிருவோம்னாரு. ஈரானுடைய எல்லா சக்தியும் அழிச்சிட்டோம்னாரு. ஈரானுடைய கப்பலை நம்ம இந்திய பெருங்கடலை வச்சு தகர்த்தாங்களே, அப்போ அவரு சொன்னது பாத்தீங்களா, நாங்க வந்து ரசிச்சு ருசிச்சு தான் அதை தகர்த்தோன்ற மாதிரி சொல்றாங்க. சுவாரஸ்யமா இருக்கும். அமெரிக்காவுடைய பத்திரிகை தி கார்டியன் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்டுரை எழுதினாங்க, 5 years பேக். இப்ப சமீபத்துல அந்த கட்டுரையை கோட் பண்ணிருக்காங்க. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ட்ரம்புக்கு வந்து இம்பல்சிவ் டிசார்டர் இருக்கு, அப்படி ஒரு மனோ பிரச்சனை இருக்கு. பொதுவாக இந்த இம்பல்சிவ் டிசார்டர் என்பது வயதானவர்களுக்கு வரும். ஒரு மனப்பிறழ்வு மாதிரி சொன்னதை மறந்துடுவாங்க, சொன்னதையே திருப்பி சொல்லுவாங்க, அந்த ஈகோவை விட்டு கொடுக்க மாட்டாங்க, திருப்பி திருப்பி நான் தான் பெரியவன் சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து ஒரு இம்பல்சிவ் டிசார்டருடைய குணங்கள். இன்னைக்கு ட்ரம்ப் பேசுறதை நீங்க பாருங்களேன். இன்னைக்கு பத்திரிகைகள் அதை கோட் பண்றாங்க. இதே வார்த்தைய ஐரோப்பாவுடைய அந்த நேட்டோல இருந்து சொல்றாங்க. அந்த ருமேனியா அதிபர் சொல்றாரு, 80 வயசு முதியவர் சொன்னதெல்லாம் நம்ம கேட்க முடியுமா அப்படி சொல்றாரு. அவருக்கு என்னங்க சொல்லிட்டு போயிடுவாரு, அவருக்கு 80 வயசு, ஒரு முதியவர், அவர் சொன்னதை கேட்டு நம்ம நேட்டோவெல்லாம் ஆட முடியுமா அப்படின்னு வர்றாங்க. இப்ப நீங்க இன்னொரு சூழ்ச்சி நடந்துச்சு தெரியுமா? ஈரான் வந்து இந்த ஒரு தீவு அடிச்சுட்டாங்க, டியாகோ கார்சியா தீவு அடிச்சுட்டாங்க. அது பாரு இப்போ வந்து 4000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. என்ன மாதிரி ஆளுங்களே நம்பணும், எல்லாருமே நம்பினாங்க. அப்படி அடிச்சுட்டாங்கன்னா அது ஈரானில இருந்து 4000 கிலோமீட்டருக்குள் இருக்கின்ற லண்டன் இன்னைக்கு வந்து குறிவைக்கப்படும், பிரான்ஸ் குறிவைக்கப்படும். நேட்டோலாம் அமைதியா இருக்கீங்க, அப்ப லண்டனும் பாரிஸும் தாக்கினால் நீங்க தாங்குவீங்களா? இப்படி வந்துச்சு. கொஞ்சம் ஐரோப்பிய யூனியனே கொஞ்சம் அதிர்ந்துதான் போனாங்க. ஆனால் பின்னால் வருகின்ற செய்தி எப்படி வருதுன்னா, இதான் ஈரான் செய்யவே இல்லை, அவங்க அபிஷியலாவே சொல்லிட்டாங்க, நாங்க செய்யல. அதாவது 4000 கிலோமீட்டர் தாக்குன்ற ஏவுகணை இருக்கா இல்லையாங்கிறதுல அவங்க சொல்லல, என்ற இருக்குன்னு சொல்ல, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த டியாகோ கார்சியா தீவை நாங்க தாக்கல, அது இங்கிலாந்துக்கு சொந்தமானது, அது எப்படி நாங்க தாக்குவோம்? ரெண்டாவது, அதை தாக்கினால் அது எங்களுக்கு பிரச்சனை வரும்னு தெரியும், அது இஸ்ரேலே திட்டமிட்டு இதை செஞ்சிருக்காங்க, எங்களை மாட்டி விடுறாங்க, சூழ்ச்சி பண்றாங்க. இதுவும் இன்னைக்கு ஒரு அதிர்ச்சி தானே.
அப்ப எப்படி வர்றாருன்னா எதை கணக்கு பண்றதுன்னா, ட்ரம்ப் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த ஹார்மோஸை மீட்பதற்கு உலக நாடுகள்லாம் ஒன்னா சேரணும், நேட்டோ படைகள் கப்பல்களை அனுப்பணும், நாங்க மட்டும் இதை செய்ய முடியாது. ஏன்னா பயப்படுறாங்க. ஹார்மோஸ் கீழே வந்து எத்தனை வெடிகுண்டுகள் பதிச்சிருக்கு, கன்னி வெடி இருக்குன்னு தெரியல. அப்ப எல்லா கப்பலும் வரணும், ஜப்பான் வரணும், தென்கொரியா வரணும், எல்லாரும் சேர்ந்து அதான் அர்த்தம். அதான் கேக்குறானுங்க, எல்லாரும் சேர்ந்து சாகுறதுக்கு கூப்பிடுறீங்களா? ஏன்னா எங்களை சேர்த்தா நீங்க கேட்டா நீங்க போருக்கு போனீங்க. அப்பதான் ஈரான் சொன்னாங்க, எங்க நட்பு நாடுகளுக்கு ஹார்மோஸ் பிரச்சனையே இல்லை, அமெரிக்காவுக்கு தான் பிரச்சனை. அப்ப இது இந்த மாதிரியான ஒரு டிப்ளமசியை ஈரான் எப்படி கொண்டு போறாங்கனால பார்க்கணும். நீங்க கூட இப்ப கேட்டீங்க, 40 வருடம் பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ஒரு நாடு எப்படிங்க அமெரிக்காவை வந்து எதிர்த்து இப்படி ஒரு வெற்றியை பெற்றுட்டு இருக்காங்க? அதுவும் இத்தனை நாள் ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்ட ஏவுகணைகள் புதுசா வருது. அவங்க F-15 அடிச்சுட்டாங்க, F-35 காலியா இருக்கு. 75 வருஷமா வந்து F-15 எந்த நாடுமே அடிச்சது இல்ல, அதை வீழ்த்தி இருக்காங்க. அடுத்தடுத்து 3 ஃபிளைட் எடுத்துட்டாங்க. சொல்றேன், ஒரு ஃபிளைட் அந்த F-15 மட்டும் 1000 கோடி ரூபாய். நினைச்சு பாருங்க. இன்னைக்கு அரபு நாடுகள்ட்ட காசு கேக்குறாங்க ட்ரம்ப், செலவழிச்ச காசை கொடுத்துரு அப்படின்னு. நீ தானே போரு அப்படின்ற அப்படிலாம் கேட்க முடியல. இன்னைக்கு அரபு நாடுகள் தத்தளிச்சு போயிருக்கிறாங்க. கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். வேற என்ன பண்ண முடியும்? ஒரு பெரிய தாதாவை கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டீங்க, அவன் உனக்காதான் சண்டை போட்டான்றான். இந்த மாதிரி ஒரு சிக்கல். இப்ப இன்னைக்கு வந்து ஈரானை எல்லா நாடும் நிர்பந்திக்கணும். எதுக்கு? போர் நிறுத்தத்துக்கு. சரி, இந்த நிலை தொடர்ந்துட்டே இருந்ததுன்னா இப்போ அரபு நாடுகளுடைய நிலைமை என்ன? ஏன்னா அவங்க கிட்ட தற்சார்பு கிடையாது, பெட்ரோலை வித்துதான் அவங்க எல்லா பொருளையும் வாங்குறாங்க, அரிசி கோதுமை உட்பட. ஆனா இது சுத்தமா பிளாக் ஆகி நிக்குது அப்படின்னா இவங்களுடைய நிலைமை என்ன? அதுதான் இப்போ வந்து அரபு நாடுகளும் போர் நிறுத்தத்துக்கு கெஞ்சணும்னு நினைக்கிறாங்க. இது வரைக்கும் கெஞ்சல் இல்ல, இது வரைக்கும் சவுதி அரேபியா போர் நிறுத்தம் நான் கேட்கலன்னு சொல்றாங்கல்ல. ஆனா போர் நிறுத்தம் வரணும்ல. இப்ப இன்னைக்கு கத்தார் வந்து போர் நிறுத்தத்துக்கு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா நாடுகளுமே இப்படி போனா ஜிடிபி பாதிக்கும், அவங்களுடைய எல்லா தொழில்துறை எல்லாமே முடிஞ்சிடும். அப்ப இது ஈரானுக்கு தெரியும். UAE தான் ரொம்ப அடி வாங்கி இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு வந்து இருக்கிறது 2 விஷயம் தான். ஒண்ணு டூரிசம், இன்னொன்னு இந்த மாதிரி கச்சா எண்ணெய் வியாபாரம். இன்னைக்கு டூரிசமும் இல்ல, கச்சா எண்ணெய் வியாபாரமும் இல்ல. 25 நாள் ஒவ்வொரு நாள் ஏர்போர்ட் மூடுனா துபாயில மட்டும் 2000 கோடி நஷ்டம். வருஷத்துக்கு 3 லட்சத்து கோடிக்கு மேல கேள்விப்பட்டேன். நினைச்சு பாருங்க. இப்ப கை காசு போட்டுதான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சொல்றேன். அப்ப இப்படி வந்து எத்தனை நாளைக்கு தாங்குவாங்க? திவால் ஆகிறோம்னு நினைக்கிறேன். அதனால வந்து இன்னைக்கு போர் நிறுத்தத்துக்கு அமெரிக்காவுக்கு நிர்பந்தம் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு 15 அம்ச கோரிக்கையை அமெரிக்கா முன்வைக்குது. நாங்க வந்து ஈரானுக்கு நாங்க தடையெல்லாம் நீக்கிடுறோம், சில சும்மா உப்பு சப்பு இல்லாத கோரிக்கைகள். ஈரான் சட்டையே செய்யல. ஈரான் கேட்பது என்னன்னா, இந்த போர் நிறுத்தத்தை நேட்டோ முன்னெடுக்கணும், இந்த போர் நிறுத்தத்தை பிரிக்ஸ் முன்னெடுக்கணும். ஆமா, நீங்க சும்மா வந்து போர் நிறுத்தத்துக்கு நாங்க ஒத்துக்க முடியாது. பிரிக்ஸ் மாதிரி அமைப்புகள் வரணும், பெரிய நாடுகள் முன்னெடுக்கணும். ரஷ்யா சைனாலாம் உள்ள வரணும். இப்ப பிரிக்ஸ்ல வந்து பிரேசில் இருக்கு, ரஷ்யா இருக்கு, சைனா இருக்கு, இந்தியா இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு, அதுல ஈரானும் உறுப்பினர் தான். இப்ப இவங்கெல்லாம் வந்து ஒரு 3ஆம் நடுநிலையா இருந்து எல்லாரையும் வர வச்சு பேசணும். ஆனா இவங்க ஈரான் வந்து என்கிட்ட பேசினாங்க, நாங்க வந்துட்டு போர் நிறுத்தம் பண்ண போறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஈரான் கேக்குறாங்களே, அப்படி பேசினா நாங்க எங்கெல்லாம் யாரு பேசினாங்க பேர சொல்லுங்க. அத பத்திரிகையாளர் கேக்குறாரு, நாங்க பேசணும், யார்கிட்டயோ பேசணும் அப்படின்றாரு. அதைத்தான் பத்திரிகையாளர் கிண்டல் கண்ணாடியிட்ட பேசியிருப்பாரு போல, அதை நீ கிண்டல் பண்றாங்க. அவரே கண்ணாடி நின்று முன்னாடி நின்று பேசிட்டாரா? இன்னைக்கு இவ்வளவு கேவலமா வந்து ஒரு அமெரிக்க ஜனாதிபதி இந்த அளவுக்கு ஒரு பத்திரிகைகள் வந்து கிரிட்டிசைஸ் பண்றத நம்ம பார்த்ததே இல்ல, பார்த்ததே கிடையாது. ஆமா, பார்த்தது இல்ல. இன்னைக்கு இந்த இம்பல்சிவ் டிசார்டர் இருக்கோன்னு நம்ம நம்புற அளவுக்கு போயிடுச்சுல. அவ சொன்னதே மறந்து போயிட்டாரு. இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த போருக்கு நான் காரணம்ல, பாதுகாப்பு அமைச்சர். 2 பேரை சொல்லியிருக்காரு. ஒண்ணு பாதுகாப்பு அமைச்சர், இன்னொன்னு என்னுடைய மருமகன். அது நியாயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் தான் வந்து இந்த போருக்கு ஆரம்பிச்சான். இன்னைக்கு தெரியுமா, இஸ்ரேலுடைய பிரதமர் வந்து என்னமோ அமெரிக்கா போறதா சொல்றாங்க. அதாவது உயிரோட இருக்காங்கிறதே ஒரு சந்தேகம். இதுல அமெரிக்காவுக்கு வேற எப்படி போறாருன்னு தெரியல. மொத்தத்துல நாட்டை விட்டு காலி பண்ணி போறானா தெரியல. கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. நீ உயிரோடவே இல்லையா, எப்படி அமெரிக்காவுக்கு போறேன்னு யாரும் கேட்கல. இன்னைக்கு பத்திரிகை அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த நேவியை நாங்க சுத்தமா காலி பண்ணிட்டோம்னாங்க. மொத்தமே 50 கிலோமீட்டர் தான் அந்த ஹார்முஸ் ஸ்ட்ரைட்டுங்கிறது.
அங்க அமெரிக்காவும் போக முடியல. சரி, இவங்களும் 50 கிலோமீட்டர் தூரத்தை காலி பண்ணிட்டோம்னா ஏன்னா 2 பேரும் போக வேண்டியதானே? உலகத்துல இருக்க எல்லாருமே வாங்க போலாம். எவனும் வர மாட்டேன்றான். அப்ப கற்பனையிலேயே வாழ்ந்து கற்பனையில தான் வாழ்றான். அதுதான் கற்பனை வாழ்வது கூட ஒரு டிசார்டர் தான். நான் தான் பெரிய ஆளு எல்லாம் முடிச்சிட்டேன். இந்த அடியாதான். அதுதான் எந்த ஒண்ணுமே உச்சத்துக்கு போனா விழுந்து மிகப்பெரிய அடி. இன்னைக்கு வந்து போர் நிறுத்த வேண்டும் என்று எல்லா நாடுகளும் விரும்புறாங்க, இந்தியா உட்பட. இன்னைக்கு துருக்கி முறையாக பேசியிருக்காங்க, போர் நிறுத்த வேண்டும், நாங்க ஈரான்கிட்ட பேசுறோம். ஏன்னா இனி வந்து ஈரானோட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா உலகம் தான் அழியும். ஈரான் தாங்குதோ இல்லையோ, உலகத்துக்கு பெரிய பிரச்சனை, எல்லாரும் இனி வந்து உட்கார முடியாது. கொஞ்சம் அலர்ட் கொடுத்துருக்கதா கேள்விப்பட்டாரு. பக்ரைன் அவங்க நாட்டு மக்களுக்கு எரிபொருள் எல்லாம் நீங்க நிரப்பி வச்சுக்கோங்க, எந்த விதமான சூழ்நிலைக்கும் தயாரா இருங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொன்னதா கேள்விப்பட்டா. பஹ்ரைன் வந்து சவுதியிடம் கச்சா எண்ணெய் வாங்கி அதை வந்து ரீஃபைன் பண்ணி விற்கிறான். மிகப்பெரிய ஆலை அங்கதான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பஹ்ரைனும் சவுதி அரேபியாவும் பக்கத்துல இருக்க நாடு. அப்ப அவனுக்கு எல்லாமே அடியாயிடுச்சு. இப்போ அந்த தங்களுடைய வருமானம் சுயமா இயங்கினதாவே தெரியல. எல்லாம் வெளிநாடுகள்ல இருந்து வர்ற இதுதான். இவங்களுடைய அஸ்திவாரம் அப்ப வீக்கா தான் இருக்கு. பொருளாதாரம் எங்க வீக்கா இருக்குங்க. இன்னைக்கு அதை மட்டுமே நம்பி இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இன்னும் வந்து ஒரு 10 நாள் போர் தொடர்ந்தால் இன்னைக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். 1 கோடி இந்தியர்கள் இன்னைக்கு வெளிநாடுகள் இருக்காங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு பிரச்சனை தான். மொத்தத்துல வந்து இன்னைக்கு ட்ரம்பே வந்து ஈரானிடம் காலில் விழுகாத குறையா இடத்துக்கு போயிட்டாரு. சரிடா, நான் ஆரம்பிச்சுட்டேன், முடிச்சு வைங்க. காம்பன்சேஷன் கேக்குறாங்க. காம்பன்சேஷன் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்கன்னா, எனக்கு காம்பன்சேஷன் கொடு. ஈரான் ஒரு விஷயம் சொல்றாங்க, கச்சா எண்ணெய் டாலரை நான் வந்து $200 மேல கொண்டு போனாதான் நாங்க போர் நிறுத்தத்துக்கு வருவோம். அதுவும் சொல்றாங்க. ஆமாமா. இப்ப நீங்க இதுவரை போர் நடப்பதற்கு முன்பாக $79 ஒரு பேரல், இன்னைக்கு $130. கச்சா எண்ணெய் இப்படி ஏறிட்டு இருந்துச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? இன்னைக்கு அமெரிக்காலே ஒரு கேலன் வந்து $1.5 கூடிடுச்சு. அப்ப இதை குறைச்சாதான் அவங்களுக்கு. ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா, செலவு பண்ணிட்டோம்ல, எங்களுக்கு பாதிப்பு ஆகுது இல்ல, அப்ப நாங்க விலை ஏத்துவோம். சரி, இந்த நிலை இப்படி நீடிக்கிட்டே இருந்ததுன்னா இப்ப இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியல அப்படின்னா ஈரானுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்ல, எடுக்க மாட்டாங்க. என்னன்னா, இந்தியா வந்து இப்போ 41 நாடுகளிடம் கச்சா எண்ணெய் வாங்குறாங்க அப்படின்ட்டு ஒன்றிய அரசு சொல்றாங்க. நாங்க 41 நாடு இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கோம். பல்வேறு நாடுகள் வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கியுமா சிலிண்டர் கிடைக்கல? உங்களுக்கு பெரும்பான்மை வந்தது பாத்தீங்கன்னா ரஷ்யாவிடம் இருந்தும் இங்க கத்தார் சவுதியில இருந்தும் வாங்கினோம், ஈரான் இருந்து வாங்கினோம். இன்னைக்கு ஹார்மோஸ்ல உள்ள பிரச்சனையினால நம்ம 80 கப்பல் ஓன இடத்துல 4 கப்பல் ஓடுதுன்னா அதுல 1 வருது. ரஷ்யாவிடம் இருந்து வாங்குறோம். ரஷ்யாவிடம் இருந்து நம்ம வந்து சலுகை விலைக்கு வாங்கினோம், இப்ப ஏத்திட்டாங்க விலைய. அதுக்கு நம்ம தான் காரணம். அமெரிக்காவை நம்பி நாங்க வந்து அங்க வாங்க போறோம், அமெரிக்காட்ட வாங்க போறோம்னு சொல்லி நம்ம வந்து பேசுறதுனால அவன் சலுகை விலை கொடுக்கல, ஆனாலும் கொடுக்குறான். இப்போ ரஷ்யாவை மட்டும் நம்பிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு 41 நாடுகளெல்லாம் நம்ம வந்து டைப் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். இது வந்து என்னன்னா, இது வந்து இதுக்குமே வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். ஏன்னா 41 நாடுகள் பாதிப்பு இருக்கு. இன்னொரு எப்படி ஒரு 10-15 நாள்ல பாதிப்பு தெரியும். இன்னொரு 10 நாள் போர் போனாவே பிலிப்பைன்ஸ்ல அறிவிச்சது மாதிரியான சூழல் வரலாம். நம்ம இப்போ வந்து இருக்கோம். இப்பவுமே வந்து கமர்ஷியல் சிலிண்டர் எல்பிஜி ப்ராப்ளம் தான். வீட்டோட எல்பிஜி தான் ஓரளவுக்கு போகுது, ஓடிக்கிட்டு இருக்கு. வீட்டோட எல்பிஜி உடைய வெயிட் 14.2 கிலோ. அதை 10 கிலோவா மாத்தலாமான்னு யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அப்ப கொஞ்சம் பிரிச்சு கொடுக்கலாம். அதாவது 2 பேர் பயன்படுத்துறத 3 பேர் பயன்படுத்தலாம். பார்த்தாலும் இது அந்த ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் அதுவும் போயிருச்சுன்னா அதான் இன்னொரு 10 நாள் அல்லது 15 நாள் தாங்கும். அதுக்கு மேல முடியாது, அதுக்கு மேல கஷ்டம். அப்ப போர் நிறுத்தம் நடக்கணும். நம்மளும் வாங்குறோம். இப்ப நமக்கு வந்து பெட்ரோல் ஓரளவுக்கு வாங்கிடுறோம். இப்ப எல்பிஜி எப்படி வாங்குறது? எல்பிஜி ஸ்டோரேஜ் எல்லாம் பண்ண முடியாது. அது கத்தார்ல இருந்தா வருது நமக்கு. இப்ப பாருங்களேன், இப்ப வந்து ராஸ்லபான்ங்கிற இடம் வந்து கத்தார்ல இருக்குல்ல, ஈரான் ஒட்டி. அதிகமா 2024 கிட்டத்தட்ட அதிகமா வந்து எல்பிஜி வாங்கினது நம்ம தான். 2024 அதிகமான எல்பிஜி கிட்டத்தட்ட 1.2 பில்லியன் டன் சொல்றாங்க. அது நம்ம வாங்கியிருக்கோம். அதாவது இந்திய ஒட்டுமொத்த தேவைக்கான விஷயத்த 60 விழுக்காடு அவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்கோம். இப்ப அந்த இடம் நமக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. அங்க இருந்து நமக்கு வந்து ஒரு 5% கூட வருதான்னு தெரியல. இல்ல மொத்தமா நிறுத்தி வச்சிருக்கிறேன்றாங்க. 1-2 வந்ததா வந்திருக்கு. அப்ப இது எப்படி காம்பன்சேட் பண்றது? வாய்ப்பு இல்ல. இன்னைக்கு பெரிய சிக்கல்ல போய் நின்றுட்டு இருக்கோம். இப்ப அதனால நம்ம இப்ப வந்து நம்முடைய அரசுமே வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்க. அமெரிக்கா வந்து இந்திய அரசிடமும் பேசுறாங்க. தூது விடுறாங்க எல்லாரையும். யாருக்கு? ஈரானுக்கு தூது விடுறாங்க. ஈரானுடைய செய்தி தொடர்பாளர்
அப்படிலாம் நாங்க ஒன்றும் போர் நிறுத்தத்தை பத்தி சொல்லலையே, நாங்க சீஸ்ஃபயரை பத்தி பேசலையே, ட்ரம்ப் யார்கிட்ட பேசினாருன்னு தெரியலையே, அவரா கண்ணாடியில பேசிட்டாரோ. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒண்ணு வந்திருந்தது. என்னன்னா, நெதன்யாஹூ வந்து சொல்லியிருக்காரு, இஸ்ரேல்ல இருந்து அமெரிக்கா நடத்துற பேச்சுவார்த்தைக்கும் இஸ்ரேலுக்கும் சம்பந்தம் இல்ல. ஒருவேளை அவர் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் அவர் அப்படி எடுத்துக்குவோம். ஏன்னா அவர் இருக்காரா இல்லையான்னு இன்ன வரைக்கும் தெரியல. இருக்கும் பட்சத்தில் அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா இதை எப்படி அமெரிக்கா பார்த்துட்டு இருக்கோம்? இது ஏற்கனவே பேசின வீடியோ. நான் ஆரம்பிச்சதே உனக்காக தான் ஆரம்பிச்சேன். நீ இப்படி சொல்ற. ஒருவேளை அது முன்னாடி போன வருஷம் உள்ள பேசின அந்த 12 நாள் யுத்தத்துல வந்து அமெரிக்கா சொன்னாங்கல்ல, நாங்க வந்து போர் நிறுத்தத்துக்கு வந்துட்டோன்னு, அப்ப இஸ்ரேல் இதே வார்த்தையை சொன்னார். அந்த வீடியோவும் என்னவோ தெரியாது. ஏன்னா பல வீடியோ வச்சிருக்கானுங்க, ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கானுங்க. அதனால மொத்தத்துல அதுவும் தெரியல. இப்ப வந்து நாட்டை விட்டு போயிட்டு தான் சொல்றாங்க, ஆள் இல்லைன்றாங்க, 7 நாள் கத்தம் ஓதியாச்சுன்றாங்க. மனைவியும் எதுக்குமே வெளியுலகத்துக்கு வரல. அவருடைய மகன் வந்து மார்ச் 2ல இருந்து மார்ச் 15 டியூட்டே போடாம இருந்தாரு. அவங்க யூத மத வழக்கப்படி 7 நாள் துக்கமே அனுஷ்டிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எது உண்மையினே தெரியல. அவரா இனிமே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பிரஸ் மீட் போடாதான் தெரியும். அதனால யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யார் இருக்காங்க இல்ல அப்படிங்கிறது உண்மையான நிலவரம் தெரியும். இப்ப இது மொத்தத்தில் ஈரான் கை ஓங்கி இருக்கிறது, அதுல மாற்று கருத்து இல்ல. யாருமே அதை மறுக்கல, எல்லா நாடுகளும் ஒத்துக்கிட்டாங்க. ஈரான் தாட்டா ஜெயிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நம்மளால ஒத்துக்கல. அங்க வெற்றி பெற்றுட்டோம், எல்லாரையும் காலி பண்ணிட்டோம், அங்க எந்த இதுவுமே இல்ல, இன்னைக்கு ஈரான் தோற்று போய் விட்டது. ஆனா 40 முறையா இதை சொல்லிட்டு இருக்காரு. அவர் எப்பவுமே ஏன் 30 தடவை சொல்றேன்னா, மறுபடியும் சொல்றேன், இட்ஸ் இம்பல்சிவ் டிசார்டர். நான் இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்தினேன் 100 தடவை சொன்னாரு. ஏன்னா அவர் மறந்துடுறாரு. ஃப்ரெஷ்ஷா சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இம்பல்சிவ் டிசார்டர்ல முக்கியமானது என்னன்னா, நம்மளே பார்த்திருக்கோம், வயசானவங்க வந்து திருப்பி திருப்பி ஏன் சொல்றாங்கன்னா, முன்னாடி சொன்னதை மறந்துடுவாங்க, புதுசா சொன்னது மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு தோணும், நேத்தாடா சொன்னாரு, ஆனா அவருக்கு என்ன தெரியும்னா புதுசா உங்களுக்கு சொல்லுவார். இதுதாங்க விஷயமா, நாளைக்கு நீங்க வந்தாலும் சொல்லுவாரு. ஏன்னா அவருக்கு உங்களுக்கு இன்னைக்கு சொன்னது மறந்துடும். அப்படின்னா அமெரிக்கால எலெக்ஷன் வந்து வேற ஒருத்தர் வந்தா கூட இவர் அதிபர் மாதிரி பேசலாம். ஆமா, அப்படிதான் இருக்கு நிலைமை. அதை இன்னைக்கு வந்து வெளியே சொல்ல முடியாமல் இன்னைக்கு அரசும் ஊடகங்களும் இன்னைக்கு அமெரிக்கால தத்தளிக்கிறாங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. போர் நிறுத்தம் நடக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்குவோம். ஏன்னா நம்ம எல்லாரும் பாதிக்கப்படுறோம், நம்ம எல்லாருமே விரும்புறோம். இப்ப சமீப காலமா ட்ரம்புடைய அந்த பேச்சுக்கள் கொஞ்சம் மாறி மாறி வர்றதுனால ஒரு குழப்பமான நிலையும் நமக்கு வரதான் செய்யுது. இஸ்ரேல் எந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு ஒத்துழைக்க போகுது அப்படின்னு தெரியல. இந்த யுத்தம் இன்னும் எத்தனை நாளைக்கு வந்து இந்த உலகம் உள்ளாக போகுதுன்னு நமக்கு தெரியல. பொறுத்திருந்தே பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.